Hey friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மேங்கோ மஸ்தானி தான் செய்ய போறோம். ரொம்ப க்ரீமியான ஒரு ஷேக் இது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்க ஒரு பிளெண்டர் இல்லைன்னா ஜார் எடுத்துக்கோங்க. அதில் பீல் பண்ணி வச்சிருந்த மேங்கோஸை சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் சுகர் ஆட் பண்ணுங்க. அப்புறம் ஐஸ் கியூப்ஸ், மில்க், மேங்கோ க்ரஷ், கொஞ்சமாக ஐஸ்கிரீம் கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணனா நம்ம எப்பவும் அந்த மில்க் வந்து க்ரீமி டெக்ஸ்டரை பிடிக்கும். அதனால ஐஸ் கியூப்ஸ் எப்பவும் கண்டிப்பாக மில்க் ஷேக்ஸில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள் வித் ஐஸ் கியூப்ஸ். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கிறேன். அதுக்கு அப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு அது மேலே மேங்கோ ஐஸ்கிரீம் போட்டு கொஞ்சம் சாப் மேங்கோஸ் அது மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் யம்மியான மேங்கோ லஸ்ஸி தான் செய்ய போகிறோம். முதல்ல நீங்கள் ஒரு ஜாரில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்லேயே செஞ்ச கர்ட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே நீங்கள் கர்ட் எடுத்தீங்கன்னா ஹோம்மேட் கர்ட். அதுக்கப்புறமா சாப்ட் மேங்கோஸ் எடுத்துக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணதுக்கப்புறமா அது மேலே உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சாஃப்ரான் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வெறும் சாப்டு மேங்கோஸ் அண்ட் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் நீங்கள் கார்னிஷ் பண்ணிவிட்டு குடிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர்